லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். தமிழகத்தில் சுமார் 44,000 கோயில்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இந்த கோயில்களுக்கு அறங்காவலர்களை நியமிக்கும் பணியை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தகுதி உள்ளவர்கள் அறங்காவலர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களுக்கு பரம்பரை முறைவழி சாராத அறங்காவலர்களை நியமிப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. திருக்கோயில்களுக்கு பரம்பரை முறைவழி சாராத அறங்காவலர்களை நியமிப்பதற்காக தகுதியான விண்ணப்பதாரர்களை தேர்வு செய்து அவர்களின் பெயர் பட்டியலை அரசிடம் சமர்ப்பிக்கும் வகையில் மாநில குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் மொத்தம் 7 பேர் இடம்பெற்றுள்ளனர். மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் சிவஞான பாலையா சுவாமிகள் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஓய்வு பெற்ற மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி கே ராமநாதன் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த குழுவில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அகோரமும் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் விஜய் நடித்த பிகில், கோட் உள்ளிட்ட திரைப்படங்களின் தயாரிப்பாளராக அறியப்படுகிறார். மேலும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாரா சம்பத், ஆன்மீக சொற்பொழிவாளர் சுமதி ஸ்ரீ, டாக்டர் த வேல்முருகன் ஆகியோரும் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பதவி வழி உறுப்பினர் மற்றும் செயலராக இருப்பார். இந்த குழுவின் முக்கிய பணி ஆண்டு வருமானம் ரூபாய் 10 லட்சத்திற்கு மேல் உள்ள கோயில்களுக்கு பரம்பரை சாராத அறங்காவலர்களாக நியமிக்க தகுதியான விண்ணப்பதாரர்களை தேர்வு செய்து அவர்களின் பெயர் பட்டியலை அரசிடம் சமர்ப்பிப்பதாகும். முன்னதாக அமைக்கப்பட்ட மாநில குழுவின் பதவிக்காலம் 2026 ஜூலை 24ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் தற்போது புதிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய குழுவின் பதவிக்காலம் 2 ஆண்டுகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இதற்கு முன்பாக நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கே வெங்கட நாராயணாவுக்கும் தமிழக அரசில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விஜய் நடித்த திரைப்படங்களின் தயாரிப்பாளர்களான கே வெங்கட நாராயணா மற்றும் அர்ச்சனா கல்பாத்தி அகோரம் ஆகிய இருவருக்கும் அரசு சார்ந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டிருப்பது கவனம் பெற்றுள்ளது.